அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சர்வ வல்லமையும் கருணையும் உடைய அல்லாஹுடைய அருளும் பாதுகாப்பும் நம்மில் ஒவ்வொருவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நமக்கு கற்பிக்கிறான், நீங்கள் அவர்களுடன் நிம்மதியடையுமாறு உங்களுக்காக உங்களில் இருந்தே மனைவியரை, துணைகளை அவன் படைத்திருப்பதும் உங்களிடையே அன்பையும் கருணையையும் ஏற்படுத்தியிருப்பதும் அவனது அத்தாட்சிகளில் ஒன்றாகும். சூரா ரூம் 21. இந்த அன்பையும் கருணையையும் நிலைநிறுத்துவதற்காக நம் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சில வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளார்கள். அந்த வழிகாட்டுதல்களை மீறினால் தாம்பத்திய வாழ்க்கை சிதைந்துவிடும். குடும்ப வாழ்க்கையில் ஒருபோதும் செய்யக்கூடாத 3 விஷயங்களைப் பற்றித்தான் இன்று நாம் பேசவிருக்கிறோம். அந்நியரின் வர்ணனையை தவிர்த்தல், பாவத்தின் வாசலை அடைத்தல். தாம்பத்திய உறவு சிதைவதற்கு முக்கிய காரணங்களில் ஒருவர் தன் துணைக்கு முன்னால் வேறொரு நபரின் அழகை, உடல் அமைப்பை அல்லது கவர்ச்சியான குணாதிசயங்களை விரிவாக வர்ணிப்பதாகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு பெண் மற்றொரு பெண்ணைக் கண்ட பிறகு அந்த பெண்ணின் வர்ணனையை தன் கணவனிடம் சொன்னால் அவள் அவளை பார்ப்பதைப் போல ஆகிவிடுகிறாள். புகாரி. இது கணவன் மற்றும் மனைவி இருவருக்கும் பொருந்தும். கணவர் வேறொரு பெண்ணின் கவர்ச்சியை குறித்தோ, மனைவி வேறொரு ஆணின் திறமைகளை குறித்தோ வரம்பு மீறி பேசும்போது அது துணையின் மீதான மதிப்பை குறைக்கிறது, மேலும் மனதில் தேவையற்ற ஆசைகளையும் சந்தேகங்களையும் உருவாக்குவதற்கு காரணமாகிறது. கேட்கும் வழியால் பார்க்கும் இடத்திற்கு வரும் வாய்ப்புள்ளது. இது ஷைத்தானிய சூழ்ச்சியாகும். இந்த வாசலை நாம் கண்டிப்பாக அடைக்க வேண்டும். துணையின் அழைப்பை நியாயமான காரணமின்றி நிராகரிக்கக்கூடாது. தாம்பத்திய உறவின் நிலைத்தன்மைக்கு மிக முக்கியமானதும் அன்பை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறையும் தாம்பத்திய உறவாகும். நியாயமான காரணங்கள் இன்றி மாதவிடாய், கடுமையான நோய் போன்றவை துணையின் உடல் மற்றும் மனத் தேவையை நிராகரிப்பது தாம்பத்தியத்தில் விரிசலை ஏற்படுத்தும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதன் தன் மனைவியை தன் படுக்கைக்கு அழைக்கும்போது அவள் மறுத்துவிடுகிறாள், அதனால் அவன் கோபத்துடன் உறங்குகிறான் என்றால் விடியும் வரை வானவர்கள் அவளைச் சபிப்பார்கள். புகாரி, முஸ்லிம். இந்த எச்சரிக்கை இருபாலருக்கும் பொதுவானது. மனைவியின் தேவைகளை நியாயமான முறையில் பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை கணவருக்கும் உண்டு. கணவரின் தேவை நியாயமானதாக இருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை மனைவிக்கும் உண்டு. அடிக்கடி நிகழும் இந்த உறவு மன அமைதியை அளிக்கிறது, தாம்பத்திய பந்தத்தின் நெருக்கத்தை அதிகரிக்கிறது, தவறான எண்ணங்களை விலக்குகிறது. தாம்பத்திய உறவின் அந்தரங்கத்தை பகிரக்கூடாது. மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம், கியானத். துணைகளுக்கிடையேயான தனிப்பட்ட நேரங்களை மற்றவருடன், ஏன் சொந்த நண்பர்களுடன் கூட பகிர்ந்து கொள்வதை இஸ்லாம் கடுமையாக தடை செய்கிறது. இது நம்பிக்கை துரோகமாகும், கியானத். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் மிக மோசமான நம்பிக்கை துரோகங்களில் கியானத்துகளில் ஒன்றாகும். ஒரு மனிதன் தன் மனைவியுடன் கூடிவிட்ட பின்னர் அவன் அவளது இரகசியங்களை வெளியே சொல்வது. முஸ்லிம். நமது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவின் வாழ்விலும் இந்த இரகசியத்தை காப்பதன் முக்கியத்துவத்தை நாம் காண முடியும். மனைவியைப் பற்றியோ அல்லது கணவரைப் பற்றியோ உள்ள எந்த ஒரு தனிப்பட்ட தகவலையும் வெளியே சொல்லக்கூடாது. இது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகமும் கியானத் ஹராமும் ஆகும். தாம்பத்தியத்தில் உள்ள அந்தரங்கத்தை பாதுகாப்பது ஈமானின் ஒரு பகுதியாகும். இந்த 3 விஷயங்களையும் நம் வாழ்வில் கண்டிப்பாக தவிர்த்து அல்லாஹ் நமக்கு அமைதியும் அன்பும் நிறைந்த தாம்பத்தியத்தை அளிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.